இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது நேற்று ஆப்பிள் ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஈவெண்ட்டில் 1.5 மணி நேரமாக வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க. வள கொலன்னு பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நான் மிஸ்டர் பிஸ்னட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது iPhone 16 லான்ச் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஆப்பிள் வருஷம் விடுற எல்லா மொபைல்ஸுமே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதே தான் இந்த வருஷம் ரெப்ளிகேட் ஆகிருக்கு. ஏன்னா iPhone 16க்கும் iPhone 15க்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் iPhone 16 ப்ரோக்கும் iPhone 15 ப்ரோக்கும் சுத்தமாக டிஃப்ரென்ஸ் ரொம்பவே கம்மி தான். அதனால் யாராவது iPhone 15 வந்து iPhone 16 போகிறீங்கன்னா போகிறது வேஸ்ட்டுன்னு தான். அதனால் நீங்கள் iPhone 15 வாங்கிக்கலாம். அப்படி ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, பொதுவாகவே நம்ம சொசைட்டியில் ஐஃபோனை பற்றின உருட்டு நிறையாவே இருக்குது. அது என்னங்கிற பார்ப்போம். ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாமே கம்மி ப்ரைஸ்லேயும் கிடைக்கிது, ஹை ப்ரைஸ்லேயும் கிடைக்கிது. ஆனால் நம்ம ஆளு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே கம்மி ப்ரைஸுக்குள்ளே ஆண்ட்ராய்டை வாங்கிடுறாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க மாட்றாங்க. இப்போ நீங்கள் ஆப்பிள் வாங்குறதுக்கும் நீங்கள் ஆண்ட்ராய்டு வாங்குறதுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டில் நீங்கள் 70,000க்கு இல்லைனா 70,000 கூட தேவையில்லை, 50,000க்கு iQOO 5G இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா iPhone 16 இப்போ வந்த 16 காட்டிலுமே டபுள் மடங்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு iQOOவில் கிடைக்கும். ஆனால் அதை யாருமே சூஸ் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, யாருமே ஆண்ட்ராய்டு சைட் போக மாட்றாங்க. இருக்க குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாருமே iOS சைடே போகிறாங்க. அது எல்லோரும் ப்ரொஃபஷனலாக நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது ஐஃபோன். காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை அதை ஏற்றுறதுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டில் அப்படி கிடையாது. உங்களுக்கு இது ஏற்ற சாஃப்ட்வேரை நீங்களே ஏற்றிக்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா, நிறையா பேர் நம்ம சொசைட்டிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஐஃபோன் பெஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு பெஸ்ட்டானுங்கிறது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் ரெண்டுமே ஈக்குவலாக ஆகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, முன்னாடி ஓப்பன் சோர்ஸ் தான் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு வந்து அப்படியே தப்பான உதாரணம் ஆகிட்டுருக்கு ஆண்ட்ராய்டு. ஏன்னா இப்போ நீங்கள் குறிப்பாக இப்போ உள்ள எம்ஐ டிவைஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைப்பர் ஓஎஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஹைப்பர் ஓஎஸ் எல்லாமே அப்படியே டிட்டோ காப்பியாக இருக்குது. அதாவது iOSஓட டிட்டோ காப்பியாக இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படியே iOS சைடு போனாலுமே ஆண்ட்ராய்டில் உள்ள எல்லாத்தையுமே அப்படியே iOSக்கு கொண்டு வந்துருக்காங்க. ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாட்டேங்குது. இருக்க ரெண்டுமே ஒரே கொலாபாய்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே சண்டை போடுறோம், ஆப்பிள் தான் பெஸ்ட்டு, சாம்சங் தான் பெஸ்ட்டுன்னு. பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க, பிலிக்ஸே போயிடாமா. ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர் தான். அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. நம்ம இங்கே சண்டை போடுறோம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா, அதை நீங்கள் எதிர்க்க சண்டை போடாமல் அவங்க செய்கிற தப்பை நீங்கள் சுட்டி காட்டினா தான் டெக்னாலஜி இன்னும் க்ரோத் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நிறைய யூடியூபர் சொல்கிறாங்க, நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு எல்லாருமே சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு அது வரலான்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பட்டன் ஃபோன்ஸ் இருக்க போதே அதை இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆக்க முடியாதுன்னு நினச்சிருந்தா பட்டன் ஃபோன்ஸில் தான் இன்ன வரைக்கும் இருந்திருப்போம். ஆனால் அதை டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நினச்சனால தான் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி தான் டிவிலையும் ஸ்மார்ட் டிவி வரைக்கும் வந்திருக்கு. இவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலேயுமே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அது இதோட நிற்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கான கம்பெனி வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்களான்னு கேட்டால் உண்மையாலுமே இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு கம்பெனி 2 வருஷத்தோட அவங்க ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்கன்னா அந்த கம்பெனியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேர் தெரியாமல் போயிடும். அதான் உண்மை. அதனால தான் எல்லா பிராண்டுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலை வருஷத்துக்கு ஒன்றாவது லான்ச் பண்ணிடுறாங்க. அப்படி லான்ச் பண்ணால் தான் அவங்களோட கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்கும். இல்லைனா அந்த கம்பெனியை காலப்போக்கில் மறந்துடுவாங்க. அதனால் இவங்க டைம் எடுக்காமல் சீக்கிரத்துலேயே லான்ச் பண்ணுன்னு சொல்லி ஒரு கம்மியான இம்ப்ரூவ்மெண்ட் உள்ள ஃபோனாக லான்ச் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்க போது ஹியூஜ் டிஃப்ரென்ஸே இருக்க மாட்டேங்குது. அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் மாதிரியே வந்துடுது. ஆனால் கம்பெனிஸ் நினச்சா கொஞ்சம் நிறையவே டைம் எடுத்து டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் அது இப்போ பண்ணுறாங்கன்னு கேட்டால் பண்ணுறது இல்லை. நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பிராண்ட்ஸுக்கு அவங்க ஏதாவது செய்கிற ஏதாவது சின்ன தப்பை கூட நம்ம நோட்டீஸ் பண்ணி காமிச்சாதான்
அவங்க டெக்னாலஜி வைஸும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு டிவைஸுமே கிடைக்கும். இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஆண்ட்ராய்டில் எடுத்து பார்த்தோம்னா இப்போ இருக்கிற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெசில் கம்மியாகிடுச்சு, நாச் இப்போ இல்லவே இல்லை. ஆனால் iOSல இன்ன வரைக்கும் நாச் இருக்குது. கேட்டால் அது வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஐடி இருக்குது, ஃபேஸ் ஐடி சென்சார் இருக்குது, அது போக உங்களுக்கு வந்து டைனாமிக் ஐலாண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு மித்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையே அவங்க நினச்சா டிக்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான ஸ்டெப்பு அவங்க எடுக்க மாட்டுறாங்க தான் உண்மை. அதே மாதிரி இப்போ iPhone 15க்கும் iPhone 16க்கும் கொஞ்சம் நாச் சைஸ் கம்மியாக இருக்குது, அதாவது பெசல் சைஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் நாச் சைஸ் அப்படியே தான் இருக்குது. இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். iPhone 15க்கும் iPhone 16க்கும் ரொம்ப மேஜரான டிஃப்ரென்ஸே இல்லை. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐஃபோன் ஃபேன்ஸ் எல்லாருமே திட்டலாம், கமெண்டில் திட்ட தான் செய்வாங்க. திட்டுறதுனால ஒரு யூஸுமே இல்லை. புலி பசிச்சாலும் Android. ஒத்தைக்கு ஒத்த வாடாங்கோ. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே 50 to 70,000 வருது. அதனால் உங்களுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் அதை வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். நிறைய பேர் அதனாலேயே அதில் ஒரு க்ரேஸ்லேயே போயிடுறாங்க. அதாவது அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க கொடுக்குற விளம்பரத்துலேருந்து எல்லாத்தையுமே பார்த்து நான் வாங்கினா ஐஃபோன் தான் வாங்குவேன்னு சொல்லி அடம் முடிச்சு பேரண்ட்ஸ்கிட்ட மல்லு கட்டி வாங்கிடுறாங்க. ஆனால் வாங்குறதுனால யூஸ் இருக்கான்னு கேட்டால் மொபைலில் எப்பயுமே நான் சொல்கிறேன், மொபைல்னால ஒரு யூஸுமே இல்லை. அதே மாதிரி இப்போ ஐஃபோன்ஸ் வாங்குறதுக்கு காரணம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா கேமரா நல்லாயிருக்கும் ப்ரோ, அதனால தான் ஐஃபோன் சூஸ் பண்ணுறாங்கன்னு. அதாவது திரும்ப சொல்கிறேன், பேஸ் வேரியண்ட்டில் வந்து எப்பவுமே கேமரா வந்து நார்மலான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், அதாவது நார்மலான அவுட்புட் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஹை வேரியண்ட் அதாவது ப்ரோ மேக்ஸ்லலாம் உங்களுக்கு அதிகமான அவுட்புட் வந்து கிடைக்கும், நல்ல பெஸ்ட்டான அவுட்புட் கிடைக்கும். அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் காரணம் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஐஃபோனோட அதாவது டாப் வேரியண்ட் எல்லாமே 1,70,000க்கு மேலே தான் இருக்கும். அப்படி இருக்க போது 1 lakh மேலே இருக்க போது நீங்கள் கேமரா சூஸ் பண்ணுவீங்களா, ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்களா, நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிற காசுக்கு நீங்கள் ஒரு நல்ல கேமரா வாங்கிட்டு போயிடலாம். அதோட சேர்த்து உங்களுக்கு காம்பேக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கோப்ரோவும் வாங்கிடலாம். உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கம்மி பட்ஜெட்டில் ஒரு 20,000 செக்மெண்ட்டில் வாங்கினா கூட நல்லாயிருக்கும். நீங்கள் அவ்வளோ காசு போட்டு வாங்குறது வேஸ்ட்டு தான். இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட காசு இருக்குது, அவங்களுக்கு போர்ட்டபுளாக எங்கேயும் கொண்டு போகணும்னு நினைக்கிறனால அது வாங்குறாங்க. அது உங்கள்கிட்ட யூஸ் கேஸ் இருந்தால் நீங்கள் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பேரண்ட்ஸ்கிட்ட கம்பல் பண்ணி வாங்காதீங்க. வாங்கினா உங்கள் பேரண்ட்ஸ் கஷ்டத்தை புரிஞ்சு வாங்குறத தவிர்த்துக்கோங்க. ஸோ இதான் என்னோடய சஜஷன். இந்த ஃபீட்பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஃபீட்பேக் இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு நினச்சாலுமே உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஒரு மொபைல் வந்துச்சுன்னா அதுக்கு ரிவ்யூ பார்க்க தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் வந்து அந்த கேம் கிடையாது, நான் அப்படியே ஆப்போசிட். அதாவது ஒரு மொபைல் வந்துச்சுன்னா அந்த மொபைலை பிரித்து பார்க்குறது, அதை பிரேக் பண்ணுறது தான் நான் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். தாராவி எஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம், அதுக்கப்புறம் கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக். என்னைய மாதிரி யாராவது வீடியோஸ் பார்ப்பீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.